அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு ஆடம்பரம். எல்லாம் எண்ணத்தில் தான் இருக்கிறது. ஒரு எண்ணம் வந்த உடனேயே சொற்களும் செயல்களும் உயிர்த்தெழுகின்றன. நல்ல எண்ணமாக இருந்தால் செயல்கள் இயல்பாக நடைபெறுகிறது. இல்லையேல் தடங்கள். கூர்ந்து நோக்கினால் எழும் எண்ணங்களே நம் வாழ்வை தீர்மானிக்கின்றன. நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங், வாழ்வை வளப்படுத்துகிறது. நேர்மறை எண்ணங்கள் மலரும் கரு மையம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதுதான் தியானமும் தற்சோதனையும். இரண்டுமே ஒன்றுக்கொன்று உதவக்கூடியதுதான். ஒருவன் தன்னிடமுள்ள உணர்ச்சிமயமான மிருக குணத்தை கண்டறிந்து அது காரணமான அவன் செய்து வந்த தவறுகளை உணர்ந்து அவற்றை இனியேனும் செய்யக்கூடாது என முடிவெடுத்து கொள்வது, அம்முடிவை செயல்படுத்துவதுதான் தற்சோதனை. இந்த தற்சோதனையை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு தான் தியானம் உதவுகிறது. வெளிச்சத்தில் ஒரு பொருளை தேடி எடுப்பது போல் தவம் தரும் மன அமைதி நிலையில் தனது குறைகளை தெரிய வரும். பிறகு அதே தியானம் தந்த மன உறுதியை கொண்டு அவற்றை நீக்கவும் முடியும். நம்மை நாமே தற்சோதனை என்ற ஒளியால் செதுக்கி சிற்பாக வாங்க வேண்டும். தன் தவறை உணர்ந்தவர்கள் திருந்தி விடுவார்கள். தன் தவறை நியாயப்படுத்தியவர்கள் திருந்தவே மாட்டார்கள். சிலரின் தவறுகளை கூட மன்னித்துவிட முடியும். ஆனால் அவர்கள் மற்றவர்கள் முன் நல்லவர்கள் போல நடிப்பதை தான் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. ஒரு புத்திசாலியின் தவறு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு முட்டாளின் தவறு அவனை தவிர மற்ற எல்லோருக்கும் தெரியும். தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம். ஆனால் தவறுகளை சரி செய்ய ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாம் தெரியும் என்பவரிடம் தான் நிறைய கேள்விகள் பதில் இருப்பதில்லை. தரங்கெட்ட எண்ணமும் தரமில்லா சிந்தனையும் உடைய மனிதர்கள் பார்வையில் தரமானவர்கள் எது செய்தாலும் அது தவறாகவே தெரியும். தெளிவாக இருப்பவர்களுக்கு அறிவுரை தேவைப்படுவதில்லை. அறிவுரை ஏற்றுக்கொள்ளும் எல்லாருமே தெளிவாகி விடுவதில்லை. சோற்றை விட உப்புக்கே மதிப்பதிகம். ஆனாலும் ஒரு விரல் அளவுக்கு மேல் சாப்பிட முடியாது. அதுபோலத்தான் ஆடம்பரமும். என்பனி விழிப்புணர்வை விதைப்பது. நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். சொல்வது என் கடமை, முடிவெடுப்பது உங்கள் உரிமை. சிற்பமும் நாம் தான், சிற்பியும் நாம் தான். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.